சென்னையில இன்னைக்கு பரபரப்பா போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். அதுவும் சூப்பரான ஒரு பட்ஜெட்ல வந்து கொண்டு வந்திருக்கோங்க. வெறும் 12 லட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து தனி இடத்த வந்து வாங்கிக்கலாங்க. 20ல இருந்து 25 லட்சத்துக்கு இடம் கொடுக்குற ஏரியாங்க. இந்த இடத்துல இடம் மட்டுமே பாத்தீங்கன்னா 20ல இருந்து 25 லட்சத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க நம்ம ப்ராப் ஸ்கொயர் பாத்தீங்கன்னா இடத்துடன் கூடிய வீடே பாத்தீங்கன்னா 27 லட்சத்துக்கு சூப்பரா வந்து கட்டி கொடுத்துறாங்க. இங்க பாருங்க நம்ம சைட்டுக்கு அப்படியே வெளியவே ஃபுல்லா கட்டிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த சரௌண்டிங் ஃபுல்லா வீடுகள் எல்லாமே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க. ஒரக்கடம் ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 1ல இருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம நிக்கிறதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரக்கடத்துல அந்த நம்ம சொன்ன ஜங்ஷன்ல நிக்கிறோங்க. இதுல நேரா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரக்கடம் ஜங்ஷன் வந்துரும். டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பாருங்க பஸ் ஃபெசிலிட்டி ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து இருந்துட்டே இருக்கு. டிரான்ஸ்போர்ட் பயங்கரமா இருக்கும். இதுல நேரா போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரக்கடம் ஜங்ஷன் வந்துருங்க. எப்பவுமே டிரான்ஸ்போர்ட் நிறைய வந்துட்டு இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப அதிகமாவே இருக்குதுங்க. இந்த இடத்துல இருந்து நேரா உள்ள போனீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கு வந்து உங்களால போக முடியுங்க. பாருங்க ஸ்கூல் பஸ் கூட உங்களுக்கு வந்து போயிட்டு வந்துட்டே இருக்குதுங்க. கவர்மெண்ட் பஸ் ஃபுல்லாவே வந்து போயிட்டு இருக்குங்க. இங்க பாருங்க உங்களுக்கு பஸ் உங்களுக்கு போயிட்டு இருக்குங்களா? இதுல நேரா அப்படியே உள்ள போனீங்கன்னா நம்மளோட சைட் வந்துரும். ஃபுல்லா கவர்மெண்ட் பஸ், கம்பெனி பஸ் எல்லாம் வந்து போயிட்டே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா உள்ள போனீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர்லயே நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க. இது பாத்தீங்கன்னா நேரா நமக்கு வந்து வண்டலூர் தாம்பரத்து உள்ள போயிட்டு கனெக்டிவிட்டி ஏரியா. இந்த சைடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாலாஜாபாத், சரிங்களா? இதுல நேரா போனீங்க அப்படின்னா நம்ம வாலாஜாபாத், காஞ்சிபுரம் அந்த சரௌண்டிங்ல ஃபுல்லா போய் கனெக்ட் ஆயிரும். நம்ம சொன்ன மாதிரி இந்த ஏரியால இருந்து எல்லா இடத்துமே இருக்கு. ஸ்ரீபெரும்புதூர் போனாலும் பெங்களூர் பைபாஸ், நம்ம ஒரக்கடம் ஜங்ஷன்ல இருந்து உள்ள போனீங்கன்னா பெங்களூர் பைபாஸ் போயிடலாம். அதே மாதிரி ரைட் போனீங்கன்னா எஸ்பி கோயில், நம்ம செங்கல்பட்டு போனாலும் ஈஸியா அக்சஸ் பண்ண முடியுங்க. பக்கத்திலே பாத்தீங்கன்னா வல்லக்கோட்டை முருகன் கோயிலுங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல பழமையான முருகன் கோயில் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 5 நிமிஷத்துல ஈஸியா ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஐபோன் டவுன்ஷிப் இருக்கு. அதே மாதிரி சென்னையோட 3வது டைடல் பார்க் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து புதுசா வரப்போற பெரிஃபெரல் ரிங் ரோடு நம்ம இந்த சைடுல கிராஸ் பண்ணி போகுது. ஊருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 12 லட்சத்துல பிளாட், 27 லட்சத்துல தனி வீடே வந்து கொடுத்துறாங்க. 1 BHK வீடு. நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 27 லட்சத்துல 1 BHK வீடு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு 2 BHK வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 36 லட்சத்துல 2 BHK வந்து கட்டி கொடுத்துறாங்க. இல்ல எனக்கு 3 BHK வேணும்னா 48 லட்சத்துல தனி வீடு, 3 BHK வீடு வில்லா டைப்ல லக்ஸரியாவே சூப்பரா வந்து கட்டி கொடுத்துறாங்க. நான் எல்லாத்தையுமே முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்னா பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. இது லோ பட்ஜெட்ல கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோங்க. வாடகை வீட்டுல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்னை சரௌண்டிங்ல நிறைய பேர் இருக்கீங்க. அதுவும் இந்த மாதிரி மெயினான ஒரு சிட்டி, ஒரு லொகேஷனுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா சொந்த வீடே கிடைக்கும் போது நம்ம ஏன் வாடகை வீட்டுல இருக்கணும் அப்படின்ற முக்கியமான ஒரு கண்டென்ட் தான். அதை நோக்கி தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுத்துட்டு போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு லொகேஷன், பரபரப்பான ஒரு லொகேஷன். சென்னைக்குள்ள இந்த லொகேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா ஏரியாவுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. லேண்டே பாத்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட்ல நமக்காக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த லொகேஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பயங்கரமா இருக்கு. ஏன்னா ரெண்டல் இன்கம் அந்த அளவுக்கு அதிகமா இருக்குதுங்க. ரெண்டலுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்காது, வீடே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ல இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு கூட சொல்லலாம். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிட்டிக்குள்ள நம்மளுக்கு ஒரு தனி வீடு, சொந்த வீடு வாங்கணும், இல்ல ஒரு இடமே வாங்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய எட்டாக்கணியா தான் இருக்கு. அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில்ஃபில் பண்ணி வைக்கிறதுக்காக தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராப் ஸ்கொயர் தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நமக்காக கொடுத்துருக்காங்க. அந்த ஒர்க்கை தான் பாத்தீங்கன்னா ப்ராப் ஸ்கொயர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா ஒரக்கடம் ஜங்ஷன் பக்கத்திலே தாங்க அமைஞ்சிட்டு இருக்கு. இதோட சைட்டோட நேம் பாத்தீங்கன்னா மீனாட்சி அவென்யூ அப்படின்ற ஒரு அருமையான ஒரு சைட்டுங்க. சுத்தியே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு என்ட்ரன்ஸே அப்படியே பாருங்க ஃபுல்லா வீடுகளே, இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வெளியவே, கேட்டுக்கு வெளியவே பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குங்க. இந்த சைடு ஃபுல்லா வீடுகள், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஃபுல்லாவே இருக்கு. ஒரக்கடம் ஃபுல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை சொல்லவே தேவையில்லை, அந்த டாபிக்கே நம்ம விட்டுலாம். ஏன்னா ஒரக்கடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாக்குள்ளயும் ஒரக்கடத்துல வரலாம், அங்க இருந்து எல்லா இடத்துக்கும் வெளியே போகலாம். இங்க ஒர்க் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வாடகை வீட்டுல இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள் கிடைக்குதா, இந்த மாதிரி இடங்கள் ஒரக்கடத்துல இருக்குதா, இவ்வளவு லோ பட்ஜெட்லயே ஒரக்கடத்துல இடம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? அதை நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்க. இந்த மாதிரி இடமும் இருக்கு. நீங்க தனியா வீடு கட்டிட்டு வரலாம். ஒரு 27 லட்சத்துக்கு உங்களுக்கு தனி வீடே கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல் இன்க்ளூசிவ்ங்க, வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லாம மத்த எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி 27 லட்சத்துக்கு ஒரு தனி வீடு 1 BHK போதுமே. இப்போ இந்த சரௌண்டிங்ல நீங்க போய் பாருங்களேன், ஒரு சின்ன ஹால் அதுக்கே பாத்தீங்கன்னா அப்படின்னா 7000 ரூபாய் 8000 ரூபாய் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டல் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியா இருக்கீங்கன்னா அருமையா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வீடை கட்டி குடி வரலாங்க. இவங்களே வீடும் கட்டி கொடுத்துறாங்க. சுத்தி காம்பவுண்ட் வாலோட உங்களுக்கு வந்து கேட்டட் கம்யூனிட்டியா பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அருமையா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உள்ள கிட்டத்தட்ட 30 பிளாட் கிட்ட உள்ள வந்து இருக்குதுங்க. DTCP ரெரா அப்ரூவல்லே உங்களுக்கு வந்து வந்துருது. உள்ள எல்லா டெவலப்மெண்ட்டுமே பக்கா பண்ணி கொடுத்துறாங்க. நீங்க பார்த்தாலே தெரியும். என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு வந்து கேட் வசதியோட உங்களுக்கு வந்து CCTV, ஸ்ட்ரீட் லைட், பிளாக் டாப் ரோடுனா நல்ல வைடான ரோடாவே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்ள இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் தண்ணி வசதிகளாம் எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. தண்ணி சூப்பரா இருக்கும். ஏன்னா அருமையா சுத்தி பாத்தீங்கன்னா மரங்கள் நிறைஞ்சிருக்கு. இமீடியட்டா வீடு கட்டிட்டு வர்ற
மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் நம்மளுக்காக வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ப்ராப் ஸ்கொயர். இந்த ரேட்டுக்கு இந்த சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா நல்ல காம்படிட்டிவா சேலஞ்சிங் பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தாங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சுத்தி சரௌண்டிங்ல ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குங்க. இங்க ஒர்க் பண்றவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்டா நீங்க போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வாடகைக்கு வந்து குடி வருவாங்க. வீடு கட்டி விட்டாலே போதும், வருஷம் முள்ளும் பாத்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டல் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்க அப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏரியால இப்ப சிட்டிக்குள்ளே போங்களேன், 15,000 ரூபாய் 20,000 மேல அப்ரிசியேஷன் போகுமானா இதுக்கப்புறம் போகாது, இன்னும் ரொம்ப நாள் ஆகும். ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் போய்கிட்டே இருக்கும். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஒரு 50% கம்ப்ளீட் ஆயிருக்கு, இன்னொரு 50% போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளவு கம்பெனிஸ் இங்க வர்றாங்க, தேடி தேடி வர்றாங்க இந்த ஏரியாவை, ஒரக்கடை ஏரியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்க இருந்து கனெக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படின்றனால. அதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன், இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு பிளாட்டாவது வாங்கி போடுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபியூச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பயங்கரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்டா ஒரு சொத்தா வந்து பாத்தீங்கன்னா நிக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல நம்ம கம்பெனிஸ் அப்படின்றதுனா ஃபுல்லாவே இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாவே இங்க தான் இருக்குது. ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இப்ப நிறைய ஐடி கம்பெனிஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல தேடி வர்றாங்க. நிறைய பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் பிளான்ட் இருக்குல்ல, அது மேனுஃபேக்சரிங் பிளான்ட் எல்லாமே இந்த சரௌண்டிங்ல உங்களுக்கு நிசான் ஆகட்டும் எல்லாமே இந்த சரௌண்டிங்ல இருக்குதுங்க. அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல நிறைய ஸ்கூல் காலேஜஸ் இருக்குங்க. உங்களுக்கு வந்து பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் இங்க இருந்து கரெக்டா ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இருக்குங்க. ஜங்ஷன்லயே இருக்கு, ஒரக்கடம் ஜங்ஷன்லயே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ், இன்னொன்னு தானிஷ் அகமது காலேஜ் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும், அதுவுமே இந்த சரௌண்டிங்ல அமைஞ்சிருக்குங்க. ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா ரவீந்திர பாரதி குளோபல் ஸ்கூலுங்களா, அதே மாதிரி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, திரிவேணி அகாடமி இருக்கு. இந்த சரௌண்டிங்ல அது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இங்க மட்டும் கிடையாதுங்க, இங்க இருந்து உங்களுக்கு வந்து நம்ம தாம்பரம் படப்பை போற ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அதுலயுமே உங்களுக்கு வந்து ஆல் இன்டென்சிவ் ஸ்கூல், ஸ்ரீநிகேதன், அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு, இங்க மட்டும் தான் அப்படின்றது கிடையாது. ஏன்னா தாம்பரம் நீங்க ஈஸியா வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா நீங்க வந்து வண்டலூர் வழியா தாம்பரத்தை வந்து நீங்க ரீச் பண்ண முடியுங்க. இந்த மாதிரி கனெக்டிவிட்டி நம்மளுக்கு நிறையவே இருக்குங்க, சொல்லிட்டே போலாம். அதே மாதிரி நீங்க வந்து ஸ்ரீபெரும்புதூரும் நீங்க வந்து ஈஸியா ரீச் பண்ண முடியும். பெங்களூர் ஹைவே போயிட்டீங்கன்னா அங்க ராஜலட்சுமி, அந்த மாதிரி ஏகப்பட்ட காலேஜ், நம்மளுக்கு வந்து சவிதா, சொல்லிக்கிட்டே போலாம்ல, பனிமலர்னு நம்ம ஒவ்வொன்றா சொல்லலாம். ஏன்னா அந்த சரௌண்டிங்ல அவ்வளவு இருக்குதுங்க. நீங்க எஸ்பி கோயில் வழியாவும் போலாம், எஸ்ஆர்எம் ஈஸியா ரீச் பண்ணலாம். ஸ்கூலு காலேஜுக்கு எந்தவித பஞ்சமே இல்லாம காலேஜஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஒரக்கடத்துல போய் நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்களா, கண்ணை மூடிட்டு வாங்குங்க இந்த சரௌண்டிங்ல. ஏன்னா இப்போ பட்ஜெட் கம்மியா போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், பட்ஜெட் கம்மியா இருக்கும்போது நீங்க வாங்கி போட்டீங்க அப்படின்னா இன்னும் growth அதிகமா இருக்கும். எல்லாமே ஒரக்கடம் பேசா டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி கனெக்டிவிட்டி அருமையா இருக்கிறனால தான். இது எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ராப் ஸ்கொயர்ல இருந்து மீனாட்சி அவனி தாங்க அருமையான ஒரு சைட், உங்களுக்கு அப்ரூவ்டு எல்லாமே பக்காவா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி 12 லட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாட், 27 லட்சத்துல பாத்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவா ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே 1 BHK வீடே வந்து பாத்தீங்கன்னா தனி வீடு கட்டி கொடுத்துறாங்க. லோன் வசதியுமே பாத்தீங்கன்னா 80 to 90% உங்களோட டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி பக்காவா வந்து பண்ணி கொடுத்துறாங்க. முக்கியமான விஷயம் ரெண்டல் இன்கம் பாத்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்ல பக்காவா இருக்குங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இவங்களே ரெண்டல் அசூரன்ஸுமே பாத்தீங்கன்னா 3 to 5 years வரைக்கும் இவங்களே கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஏரியா, அதை நம்ம அடிச்சே சொல்லலாம். அதனாலதான் அசூரன்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க சைட்ல இருந்து ப்ராப் ஸ்கொயர்ல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.